மைசூர் சாண்டல் சோப் விளம்பர தூதராக கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை தீபிகா படுகோனை நியமிக்க முதலில் திட்டமிடப்பட்டதாகவும் ஆனால் அவர் அதிக தொகை கேட்டதால் தமன்னாவை தேர்வு செய்ததாகவும் கர்நாடக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் தயாரிப்பான மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக தமன்னாவை தேர்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரே விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டுமென குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் விளக்கம் வெளியாகியுள்ளது. தமன்னா பல்வேறு மாநிலங்களில் பிரபலமாக உள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் 2,80,00,000 பேர் அவரை பின்தொடர்வதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். பிரபல நடிகை கிரண் குறித்த போலி ஆபாச வீடியோ வெளியானது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மார்பிங் மூலம் ஆபாச வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ள கிரண், அந்த போலி வீடியோவை பகிர்ந்தாலோ பதிவிறக்கம் செய்தாலோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்று மார்பிங் வீடியோவின் ஆபத்து குறித்தும் சைபர் புல்லிங் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கிரண் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளம் மூலமாக இதுகுறித்து அவர் வெளியிட்ட எச்சரிக்கை பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஹெரால்டு வழக்கில் யங் இண்டியன் AJL நிறுவனங்களுக்காக நன்கொடை கோரிய காங்கிரஸ் தலைவர்களின் பெயர்களை அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. பண மோசடி தடுப்பு வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. யங் இண்டியன் நிறுவனத்துக்காக நன்கொடை கோரியதாக தெலுங்கானா மாநில முதல்வரும் முன்னாள் PCC தலைவருமான ரேவந்த் ரெட்டி, மறைந்த அகமது பட்டேல் மற்றும் பவன் பன்சால் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராணுவ நடவடிக்கை விவகாரத்தில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை சரிந்துவிட்டது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஜெய்சங்கரிடம் கேள்விகளை முன்வைத்து ராகுல் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பாகிஸ்தானை கண்டிப்பதில் நம்மை ஒரு நாடு கூட ஆதரிக்காதது ஏன்? இந்தியா பாகிஸ்தானிடையே மத்தியஸ்தம் செய்ய டிரம்பிடம் யார் கேட்டார்கள் என்று கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கி 2024-2025 நிதியாண்டில் மத்திய அரசுக்கு 2,69,000 கோடி ரூபாய் டிவிடெண்ட் தொகையை கொடுப்பதாக அறிவித்துள்ளது. உலகளாவிய மற்றும் உள்நாட்டு பொருளாதார சூழ்நிலையை ஆராய்ச்சி செய்ததன் அடிப்படையில் எதிர்கால அபாயங்களை மனதில் கொண்டு மத்திய அரசுக்கு இந்த தொகையை கொடுப்பதாக அறிவித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் செலுத்தப்பட்ட அதிகப்படியான ஈவுத்தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணாக்கர் சேர்க்கையை தடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு மாணாக்கரை சேர்ப்பதை தடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்திருந்தது. பாஸ்டனில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தெளிவான சட்டமீறல் என்று பல்கலைக்கழகம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ரிலையன்ஸ் நிறுவனம் வடகிழக்கு மாநிலங்களில் 75,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வடகிழக்கு மாநிலங்களில் 350 பயோகேஸ் ஆலைகளை அமைக்க உள்ளதாக கூறினார். இதனால் 25 லட்சத்திற்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் முகேஷ் அம்பானி கூறினார். மேலும் அனைத்து பள்ளிகள், மருத்துவமனைகளுக்கு செயற்கை நுண்ணறிவின் புரட்சிகர சக்தியை கொண்டு செல்வதே ஜியோவின் நோக்கம் என்றும் கூறினார். AI வசதி கொண்ட ஸ்மார்ட் கூலிங் கிளாஸ்களை அடுத்த ஆண்டு இறுதியில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த ஸ்மார்ட் கூலிங் கிளாஸில் கேமரா, மைக்ரோபோன், ஸ்பீக்கர், சிரி அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களும் இடம்பெற்றிருக்கும். இது விஷன் ப்ரோ போல இல்லாமல் வழக்கமான சன்கிளாஸ் போலவே வடிவமைக்கப்பட உள்ளது. நோட்டிபிகேஷன்ஸ் கண்ணாடியிலேயே தெரியும், வாய்ஸ் கமாண்ட் மூலம் செய்திகளை அனுப்ப முடியும், அழைப்புகளையும் ஏற்க முடியும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் வசதிகளோடு ஆப்பிள் நிறுவனம் இதை உருவாக்கி வருகிறது. தேர்தல் நேரத்தில் அரசுக்கு எதிராக செய்திகள் வெளியாவதை தடுப்பதற்காக சவுக்கு மீடியாவை முடக்க முயற்சி நடப்பதாக உள்துறை செயலர் அலுவலகத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் புகார் கொடுத்துள்ளார். சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையர் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தாவிட்டால் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார்.
சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயிலில் நாளை முதல் கூடுதல் பெட்டி இணைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாகர்கோவில் விரைவு ரயில் ஒரு குளிர்சாதன மூன்றடுக்கு பெட்டி கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 28ஆம் தேதி முதல் சென்ட்ரல் பகத் கி கோத்தி இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலில் 2 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்று 18 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்ட்ரல் சூலூர்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்களும் கடற்கரை கும்மிடிப்பூண்டி இடையேயான ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட உள்ளது. கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 9 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஓட்டுநரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டனர். பெங்களூரு நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தின் டீசல் தீர்ந்ததால் அதன் ஓட்டுநர் வெங்கடேஷ் நடந்து சென்றுள்ளார். அப்போது லிப்ட் கொடுப்பது போல வந்த 3 அவரை தாக்கி செல்போன், பணம் மற்றும் வெள்ளி மோதிரத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வெங்கடேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோண்டா நிறுவனம் குஜராத் மாநிலத்தில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த ஹோண்டா நிறுவனம் குஜராத் விட்டல்பூரில் தயாரிப்பு ஆலையை கொண்டுள்ளது. இந்நிலையில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த ஆலையை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக ஹோண்டா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆலையின் உற்பத்தி திறன் 26 லட்சமாக உயர்ந்து உலகளவில் ஹோண்டாவின் மிகப்பெரும் ஆலையாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈடிக்கு மட்டுமல்ல, மோடிக்கே பயப்பட மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்க யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்க அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இதர மாநிலங்களிலும் அடுத்தடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்நிலையில் தற்போது 8 நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு மே 30ஆம் தேதியும் 2023ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதியும் 2022ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதியும் 2021ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மழை மற்றும் காற்று காரணமாக பெரிய இரும்பு மேற்கூரை சாலை மீது பறந்து வந்து விழுந்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திரிசூர் மாவட்டத்தில் ஒரு பிரதான சாலையில் உள்ள 4 மாடி கட்டடத்தின் மேல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சத மேற்கூரை காற்றில் பெயர்ந்து சாலையில் வந்து விழுந்தது. எப்போதும் பரபரப்பாக உள்ள அந்த சாலையில் மேற்கூரை சரிந்த நேரத்தில் வாகன போக்குவரத்து இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. அமெரிக்காவில் இந்தியாவுக்கு சாதகமான நகர்வுகளை மேற்கொள்ளும் பணிகளை மேற்கொள்ள ஜேசன் மில்லர் என்பவரை இந்தியா நியமனம் செய்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் ஜேசன் மில்லரின் SHW நிறுவனத்துடன் இந்தியா ஓராண்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. இதற்காக ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. நியூயார்க்கில் ஆளும் வட்டாரங்கள் மத்தியில் இந்தியாவுக்கு சாதகமான கருத்தாக்கங்களை உருவாக்குதல், ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டுகோலாக இருத்தல் போன்ற பணிகளை ஜேசன் மில்லர் மேற்கொள்வார். இவர் அதிபர் டிரம்பின் ஆலோசகராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகள், ஆபரேஷன் சிந்து தொடர்பான டிரம்பின் பேச்சுகள் இந்தியாவில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெறுகிறது.
நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கத்தை நிறைவேற்ற தகுதியற்ற அமைப்பு நிதி ஆயோக் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. தற்போது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டம் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என்றும் கவனத்தை திசை திருப்புவது என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்தவர்கள் எப்படி நாட்டை ஒற்றுமையுடன் கட்டியெழுப்ப முடியும் என்றும் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டக்குழு என்று இருந்த அமைப்பு கலைக்கப்பட்டு பின்னர் அதற்கு இணையாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை மோடி தலைமையிலான அரசு உருவாக்கியது. இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கான தேசிய நிறுவனம் என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் பெண் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் சிக்கி 12 பேர் காயமடைந்துள்ளனர். ஹம்பர்க் நகரில் உள்ள ரயில் நிலையத்தின் நடைமேடையில் பயணிகள் காத்திருந்த போது அங்கு வந்த 39 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் அங்கிருந்தவர்களை கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிறகு நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்தனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹோண்டா நிறுவனம் குஜராத் மாநிலத்தில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. ஜப்பானை சேர்ந்த ஹோண்டா நிறுவனம் குஜராத் விட்டல்பூரில் தயாரிப்பு ஆலையை கொண்டுள்ளது. இந்நிலையில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த ஆலையை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக ஹோண்டா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆலையின் உற்பத்தி திறன் 26 லட்சமாக உயர்ந்து உலக அளவில் ஹோண்டாவின் மிகப்பெரும் ஆலையாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.